அதாவது இந்த மூந்தி கருக்கல் முதச்சாம வேலையாச்சே. மழையோ மழைன்னா உங்க வீட்டு மழை எங்க வீட்டு மழை இல்ல, அப்பேற்பட்ட மழை வச்சு வாங்குது. ஆனா எள்ளுக்கு எள்பதம் போல பயிர்கள் விடுவதற்கு தகுந்தால் போலே மழை பொழிஞ்சிருக்குகிறது. பருவ மழை பொழிஞ்சதுனால ஐயா மழை வச்சு வாங்கிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த நேரத்துல குதிரையில நீங்க போக வேண்டாம், சற்றே இங்க தாமதங்களை செய்து அதிகாலையிலே எழுந்தரித்து போகலாம் என்று சொல்ல வேண்டாம் அம்மா, நான் சென்று வருகிறேன் என்று அந்த தாசியர்களிடத்திலே சொல்லிவிட்டு ஐயா எஜமான் வானாமலை எஜமான் புறப்பட்டார். அதற்கு தாதியர்கள் சொன்னார்கள், இப்பொழுது போக வேண்டாம், இடிந்து போகலாம் என்று சொல்ல பரவாயில்லை அம்மா, நான் சென்று வருகிறேன். என்னோட குதிரையானது பட்டினியும் பசியுமாக இருக்குகிறது, எனக்கு என்ன பயன்? ஒரு பயமும் கிடையாது, நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வருகிற பொழுது வீடு விட்டு வரபோது வீடு விட்டு வரபோது ஐயா வாரபோது வாசப்படி தட்டுரையா தட்டுரையோ வாரபோதே வாசப்படி தட்டுரையோ வீடு விட்டு வரபோது வாசப்படி தட்டிடுமா, வாசப்படி தட்டும் போது இந்த காசி பெண்கள் இருவேர்களோ ஐயாவே எஜமானே ஐயா எஜமான் போயிட்டு வரோம்னு சொல்லி வாரியலா வாசப்படி லேசா தட்டுதே. வேண்டாம் ஐயா காலையில போங்கன்னா அம்மா நானும் குனியாமல் நிமிந்து வந்ததுனால வாசப்படி தட்டி விட்டது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சென்று வருகிறேன் என்று சொல்ல ஐயா அப்படியே ஆட்டும் தலவாசல் வாராரே, தலவாசல் வாரபோது தலவாசல் வாராரு. அவர் காலானது மறுவாசல்ல பிறழுகிறது. உடனே பார்த்தார் ஐயா போகையிலே தலை தட்டுச்சு, ரெண்டாம் தரம் கால் தட்டுகிறது. போக வேண்டாம் என்று சொல்ல பரவாயில்ல, வாசப்படியில அந்த வாசல்ல வைக்கிறதுக்கு பதிலாக மாத்தி காலை வச்சுட்டேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை என்று வருகின்ற வேளையிலே எங்கே வாரானா தாதியர்கள் வீடு விட்டு குதிரை பக்கம் வாராரே, அங்க குதிரை பக்கம் வாரபோது பூனை குறுக்கல்லாச்சு, பூனை அது குறுக்கல்லாச்சு, அதையும் தானே கண்டார்கள். அவர்கள் அதையும் தானே ஐயாவே எஜமானே போக வேண்டாம் இந்த நேரம். ஒரு சகரம் ரெண்டு சகரம்னா உலகத்தாசாரம். முதல்ல தலையில வாசல் தட்டுச்சு, ரெண்டாவது கால் எடகுகிறது, மூணாந்தரம் பூனை குறுக்கலாச்சே. அம்மா பெண்களே, பூனை குறுக்கலாச்சுன்னா அது என்ன அக்கம் பக்கத்துல உள்ள பூனையா வந்தது? நம்ம வீட்டு பூனை தானே, அதனால பரவாயில்லை, நான் சென்று வருகிறேன் என்று சொல்லி அவர் எங்கே வருகிறார் தெரியுமா? அப்படியாட்டும் அவர் எங்கே வரானா? ஆகாத நேரத்தையோ சனியன் என்று எண்ணாமல் அவர் எங்கே வரானா? குதிரை மேல ஏறியல்லோ வெள்ள குதிரையில, வெள்ள நல்ல குதிரையில பண்ணையார் வேகமாக வாராரே, வெள்ள நல்ல பண்ணையாரும் வரபோது வெள்ள நல்ல குதிரையிலே வேகமாக வாராரே. சந்தி கிணறு பக்கம் வந்து குதிரையது வாரபோது வடக்கு நல்ல திசையால அப்படியே போகாமல் போக மாட்டேன்
வருகிறேன் என்று எண்ணி முன்னங்கால தானே எல்லோ அங்க தூக்கி அங்க எத்து போட்டு வருவதையோ வெள்ள குதிரையில ஏறி எஜமா வேகமா வாராரு. எங்க வாராரு? சந்தி கிணற்று பக்கம் வருகிறார். குதிரையானது வடக்கு திசையை போக மாட்டேன் என்று முன்னாங்காலை தூக்கி எத்து போட்டு போகவில்லை. வெகு நேரம் கழித்தது. நன்றாகிறது. அப்படி வெகு நேரம் கழித்து அப்படி குதிரையும் தான் எங்கு நன்றாக எழுந்தரித்து குதிரையானது எங்கே வருகிறது தெரியுமா? அப்படி வெகு நேரம் தான் கழித்து குதிரையது வருகுதையா வந்தடி மேட பக்கம் வாரபோது குதிரைக்கு முன்னாலே ஒரு குதிரை போல போகுதையோ, ஒரு குதிரை போல போகுதையோ, யாரு என்று பாப்போம் என்று குதிரை பக்கம் யாரு என்று குதிரைக்கு முன்னாலே குதிரை போல போகுதையோ, குதிரை போல போகும்போது வானமல எஜமானோ மனமதியிலே எண்ணுதாரே யாரு என்று பார்க்க வேணும் என்ற மனமதியிலே எண்ணிக்கொண்டு வேகமாக ஓட்டுதாரே. குதிரையத்தான் ஓட்டும் போது பெரிய மாடம் பக்கம் வந்து பெரிய மாடம் பக்கம் வந்து என்னை அது நடக்குதா பெரிய மாட என்ன ஏது பந்தடி மேட பக்கம் வருகிற பொழுது முன்னால ஒரு குதிரை போலே போகிறது. நாம இடத்துல ஒரு குதிரை தானே உண்டு, தாளைகுளமா நகரத்திலே நாமட்ட தானே உண்டு. ஆனா இப்ப ஒரு குதிரையா நமக்கு முன்னால வருகிறது. யாரா இருக்கும்? இத வேகமா போய் பார்க்கணும்னு வேகமா குதிரையை ஓட்டுகிறார். எஜமான் வேகமாக குதிரையை ஓட்டி பெரிய மட பக்கம் வந்து பார்க்கும் போது முன்னால போன குதிரைய காணல. ஐயையோ, முன்னால போன குதிரைய காங்கலையே என்று சொல்லி அவர் மனமிதிலே எண்ணிக்கொண்டு அவர் எங்கே வருகிறார் தெரியுமா? நேமர்கள் குறிச்சி ஊரு விட்டு மருகால் குறிச்சி ஊரு விட்டு வில்வராயம் குளத்தங்கர ஓரமாக வடக்கு முகமாக வருகிறாரே எஜமானோ வடக்கு முகமாக எஜமானோ வாடபோது வடக்கு மருகால் பக்கம் வந்து வில்வராயன் குடும்பம் அது எதிர் சென்றா போகையில என்னையாது நடக்குதானா என்னையாது நடக்குதானா வில்வராயன் குடும்பம் அது என்ன ஏது வில்வராய அப்படியே எங்க வருகிறார்? மருகால் குறிச்சி ஊரு விட்டு வில்வராயன் குளத்தாங்கரை ஓரமாக வடக்கு முகமாகவே வருகிறார். வருகிற பொழுது வடக்கு மருகால் பக்கம் வந்து வில்வராயன் குடும்பத்தை பார்த்தார். வில்வராயன் குடும்பம் எதிரே சென்றான். அவனுடன் சாமியும் தொடர்ந்து கொண்டே வருகிறார். அந்த வில்வராயன் குடும்பத்தோட வந்து சாமியானது மரக்கால் உருட்டி விளையாடி விட்டு அவர் எங்கே வருகிறார் தெரியுமா? வேப்பங்கோளம் ஓடை வந்து வேப்பங்கோளம் ஓடை வந்து அப்படியா வந்த போது குதிரை காலு தான் வலிக்கு கீழதானே விழுந்திடுமா? குதிரை காலு தான் வலிக்கு கீழே விழுந்த போது அந்த குதிரைக்கு தானே எல்லோ
முன்னாங்காலே வலது நல்ல முன்னாங்காலே முன்னாங்காலும் முடிந்திடுமா வலது நல்ல ஐயா முன்னாங்காலே முடிந்திடுமா முன்னாங்காலே முடிஞ்ச போதும் எஜமானும் பாப்பாரே அவர் குதிரையை தாம்பத்தி கொண்டு மெல்ல மெல்ல நடந்து கொண்டு வாராரே எங்கே எங்கே வாராரனா ஊரணி தெற்கு பக்கம் வார போது குதிரையது தானே எல்லோ நடக்க முடியாமல் குதிரை கிளையது விழுந்திடுமா நடக்க குதிரையது நடக்க முடியாமல் குதிரையது இருக்கும்போது குதிரையை நம்மளால எப்படி பத்திட்டு போக முடியும் அப்படின்னு மனமதிலே எண்ணிக்கொண்டு அவர் அங்கிருந்து புறப்பட்டு வருகின்ற வழியதிலே யார் வாரா வாயாள சம்பான் வருகிறான் வாயாள சம்பானை அழைத்து அப்பா வாயாள சம்பா இங்க வா அதாவது நம்ம குதிரையானது வலது கால் முறிந்து வையாளி சாம்பானை அழைத்து நம்முடைய குதிரைதான் அப்படி கால் அத வலிக்கு விழுந்து கீழே விழுந்து கால் அதனால்தான் முறிந்து விட்டது ஊரணிக்கு தெற்கு பக்கமாக படுத்திருக்கிறது போய் கொண்டு வா குதிரையை என்று சொல்லி எஜமானும் வீடுக்கு போய் சேர்ந்தார்கள் அவர் வீடதில சேர்ந்த போது தன் மனைவியை அழைத்தாரே அடியம்மா பார்வதியே அஞ்சாறு சத்தம் போட்டார் ஏடியம்மா ஐந்தாறு அவர் ஐந்தாறு சத்தம் போட்டு கதவத்தானே தட்டுவாரா கதவத்தான தட்டும் போது அம்மா பார்வதியால் ஓடி வந்தே கதவை திறக்காலே கதவத்தானே திறந்த போது என்ன சொல்வாரானா மானமல பண்ணையாரே அடியம்மா பார்வதியா எனக்கு காய்ச்சல் அடிக்குதமோ கைகாலே நோகுதமோ குளிர் காய்ச்சல் வருகுதமோ எனக்கு குளிரதுதான் அடிக்குதமோ என்று தானே சொல்லியல்லோ வீடதில சென்றல்லவோ கட்டில ஓய்படுத்த வேளையில சாம நடு நல்ல சாமம் போல சதி சாம வேளையில யாம சாம நேரத்தில எலகுலுங்க சாமம் போல வேலையில காணிகால மாட சுவாமி தாளை கூடம் தன்னாதில சாமநாடு சாமம் போல
சாமம் போல வந்தரங்கும் தெய்வம் தானே தெய்வம் தானே சாமம் சதி சாமம் யாம சாமம் இலகுலுங்கா சாமம் போல காளிகால மாடசாமி 21 தாவதைகளையும் உள்ளடக்கி அந்த தாளைகுளமா நகரத்திலே வந்து 8 நாளாக இனி நாம சும்மா இருக்கப்படாது. எஜமான் பண்ணையாரிடம் இதிலே நிலையம் வாங்க வேண்டும் என்று சொன்னா நாம வந்த புதுமைகளை இந்த பண்ணையார் அறிய வேண்டும், தெரிய வேண்டும் என்று மனமதிலே எண்ணிக்கொண்டு அவர் சாம சதி சாம வேளையில மாட்டலும் செங்கல் துண்டும் காணிகால மாட சுவாமி மாட சுவாமி திரட்டி வாரி எரியுதாரே மாட சுவாமி திரட்டி வாரி எரியுதாரே அடகதவ தட்டுதாரே ஆதாடி ஓடுதாரே ஒரு தருவில் கொலவ சத்தம் மறுதருவில் அவைய சத்தம் அடகதவ தட்டுமாறா ஆதாடி போடுமாறா 8 மாத சூலியத்தான் எடுத்து யாப்போம் போடுவாரா ஏமந்தப்பி வார வர எடுத்து யாப்போம் போடுவாரா சமயம் தப்பி வார வர சங்கையட்டி பிடிப்பாரா அடிலவ கனவில் கண்டி அளவை எட்டி பிடிப்பாரா 8 மாத சூலியத்தான் எடுத்து யாப்போம் போடுவாரா 8 நாளா சமயம் தப்பி வார வேற சங்க எட்டி பிடிக்கார அட்டாதுட்டம் பண்ணுவாரா ஆதாளே ஓடுவாரா பூனை போல பதுங்குவாரா புலி பாய்ச்சல் பாயுவாரா ஆன போலே அதருதாரே அணிகாலே ஆதாளே போடுவாரே அட்டாதுட்டம் செய்கிறார், ஆதாளி போடுகிறார். சமயம் தப்பி வார வர சங்கு எட்டி பிடிக்காரு, ஏமந்தப்பி வார வர எடுத்து ஏப்பம் போடுதாரு. அப்படி அட்டாதுட்டம் போட்டு ஆதாளி போடும் போது தாளைகுளமா ஊருக்குள்ளே துள்ள துடிக்க நிறைய பேர் மாண்டு மடிகிறார்கள், மரலோகம் சேர்கிறார்கள். செத்து மடிந்தார், சிவலோகம் சேர்ந்தார். 8 நாளா அட்டொழியம் பொறுக்காமல் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் ஊரை விட்டு நல்ல நல்ல மனிதர்கள் எல்லாம் ஓடி சென்றுகிறார்கள். அப்படி ஓடி போனவர்கள் நிறைய உண்டு, இருந்து மாண்டு மடிந்தவர்களும் பார்த்தார்கள். அப்படி இந்த விதமாக இருக்கக்கூடிய வேளையிலே ஒரு நாள் தினமதில ஆனா இப்பேற்பட்ட அட்டாதுட்டம் செய்வது யாரு? காத்தா கருப்பா, பில்லி சூலியமா, வைவனை செய்வனையா? அறிய வேணும், தெரிய வேணுமே. ஆனா வானாமலை எஜமானுக்கு நாளுக்கு நாள் குளிர் காய்ச்சல் அதிகமாய் கொண்டிருக்கிறது, கொஞ்சம் கூட குறையல. இனி நாம சும்மா இருக்க கூடாது, அது குறியது கேட்க வேணுமே என்று சொல்லி குறி கேட்கணும்னா இதுக்கு ஏற்றாளி எங்க இருக்காங்க, இதையும் பார்க்க வேணும் என்று அப்படியே ஒன்று கூடி எங்கே வருகிறார் தெரியுமா? ஆட்டமென்று சம்மதித்து ஆட்டமென்று சம்மதித்து சம்மதித்து எங்கே எங்கே வாராரானா எங்கே வாராரானா போடு அவர் எங்கே எங்கே வாராரானா அவர்கள் எங்கே எங்கே வாராரானா
பார்ப்பதற்கு எங்கே எங்கே வாரானா கீழே பாட்டம் ஊரதற்கு ஊரதற்கு அப்படியா வாராரே ஊரதற்கு அப்படியா ஏ கீழே பாட்டம் ஊரதிலே ஏற்றதொரு கோடாங்கியும் இன்பமுடன் இருக்கிறாரே கோடாங்கிய பார்க்க வேணும் புரியது கற்க வேணும் என்று கீழே பாட்டம் ஊரதிலே அந்த கோடாங்கிய பார்த்தல்லவோ ஏ ஐயாவே கோடாங்கியே எங்களோட இடமதிலே வந்ததோரு தேவதைகள் இது காத்தா கருப்பா என்றே பேயா பிசாசா என்றே செய்வனையோ வைவனையோ பில்லி நல்ல சூலியமோ அறியணுமா தெரியணுமே என்று கோடாங்கியரிடமாதிர வந்ததொரு மக்கள் எல்லாம் அப்படியா கேட்ட போது கோடாங்கியும் எது சொல்வார் ஐயாவே அரசமன்னா அஞ்சாதங்க மலையாதங்க வந்ததொரு தெய்வம் தானே என்ன காத்தும் இல்ல கருப்பும் இல்ல அங்க பேயும் இல்ல பிசாசும் இல்ல அங்க பில்லி நல்ல சூலியமோ என்ன வைவனையோ செய்வனையோ ஐயா காத்தும் இல்ல கருப்பும் இல்ல சரி பேயும் இல்ல பிசாசும் இல்ல இல்ல பில்லி சூனியம் வைவனை செய்வன செய்வன எதுவுமே கிடையாது சரி உங்களோட இடமதுல வந்திருப்பது ஆமா நாங்கு நேரித ஊரதிலே தேரடி மாடனும் அவர் தேரடி மாடனாக எஜமான் அங்கே தாசில்தார் இடமதிலே சென்று அதாவது கிஸ்தி பணம் கட்ட சென்ற போது மூந்தி கற்களில முதச்சாம வேளையில தேரடிய கடர்ந்து வருகின்ற வேளையில அவருக்கு பின்னால இந்த தேரடி மாடனாக கொலுவிருக்கும் காணிகால மாடசாமி மற்றும் 21 தெய்வங்களும் 61 பந்திகளுமாக அவர் பின்னால வந்த தெய்வம் தான் இப்பேற்பட்ட அட்டாதுட்டம் பண்ணி அட்டகாசம் பண்ணுகிறது. அதுவும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மூந்தி கருக்கல்ல அதாமனே குரங்கு இருட்டுல எங்கேயும் பாப்படாது. குரங்கு இருட்டுனா மூந்தி கற்கள் முதச்சாம வேலை, அந்தி கற்கள் அந்தி சாயும் வேலை, மாலை கற்கள் மையுருண்ட நேரம். ஆமா பேய் பிசாசு இந்த தெய்வங்கள் எல்லாம் வெளியே கிளம்பணும்னா அந்த நேரம் தான் வெளியே மூந்தி கற்கல்ல நம்ம சொன்னா சில பிள்ளைகளுக்கு புரியாது, தெரியாது புரியாது. அதாவது வெளியே குரங்கு இருட்டுக்குள்ள போனோம்னு வைக்கி பெருசுக்கு என்ன என்னத்த தெரிய நானும் 50 வருஷம்னு சொல்லுதாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சுமா. ஆமா என்னது போதும் எங்க போற ரொம்ப சங்கடப்படுதாரு. என்ன கிடக்கு ஊரணி பழக்கம் போய் விழுந்துட வேண்டியதானே. அதான் கேட்டேன் எல்லாரும் நிம்மதியா இருப்போம். ஆட்டை கூப்பிட்டா உடனே போலாம்ல. ஆமா விட்டுட்டு போயிரும் நினைச்சியோ. அதனாலே அதாவது காத்தும் இல்ல கருப்பும் இல்ல பேயும் இல்ல பிசாசும் இல்ல எஜமான் பின்னால தொடர்ந்து வந்த தேவதைகள் தான். அந்த தேவதைகளுக்கு 8 நாளாக அட்டூழியம் செய்து அது உங்க ஊரதில கன்னி மூலையில அந்த தேவதைக்கு நிலையம் போட்டு கொடுத்து கொடை கொடுத்தால் ஒன்றும் செய்யாது என்று சொன்னபோது நிலையத்துக்கு இவர்கள் சம்மதிக்கவில்லை. சம்மதிக்காமல் எப்படி நாமல் ஒரு புதுசா வந்த தேவதைக்கு நாம ஊருக்குள்ள எப்படி நிலையம் போட்டு கொடுக்க முடியும்?
முடியும் அப்படின்னு இவர்கள் யாரும் சம்மதிக்கல. சம்மதிக்கவில்லாமல் இந்த நல்ல தேவதையை கட்டுப்படுத்த வேணும் என்று சொல்லி பொல்லாத தெய்வத்தை என்ன செய்யணும், புடிச்சு கட்டு பச்சை கலையத்துல வச்சு அடைச்சு கொண்டுட்டு போய் பூமிக்குள்ள பூமி தாரம் பண்ணி வச்சிடணும். ஆமா, அப்படின்னு சொல்லி இதுக்கு ஏற்ற ஒரு நல்ல மதையான கூட்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாந்திரவாதி எங்க இருக்கா, நல்ல ஒரு வைத்தியரை பார்க்கணும் என்று சொல்லி அப்படி எந்த ஊரில் இருக்கிறார் என்று மனமதில் எண்ணிக்கொண்டு அவர் எங்கே வருகிறார் தெரியுமா? என்ன பத்மநேரி தன்னாதற்கு, பத்மநேரி தன்னாதற்கு அவர்கள் அப்படியா வாராரே. பத்மநேரி அப்படியா பத்மநேரி தன்னதில மாந்திரவாதி ஆண்டு வாரா மதையான சித்தனவன், தூது நல்ல கனியானவன், சிறப்பாக ஆண்டு வாரா மதையான சித்தனுக்கு தூது கனியானவரோ அந்த மையும் உண்டு சிமலும் உண்டு மயக்கு வித்த வாழாத பெண்களைத்தான் வாழ வச்சு பாப்பானா, வாழுகின்ற பெண்கள் எல்லாம் வாழ வெட்டி ஆக்கிடுவான், வானத்தையே வில்வளைப்பான், மணல அள்ளி கயர் திரிப்பான், தூது விட்டு மங்கைகளை மயக்க செய்வான், தேங்காய தூது விட்டு தெரிந்த வேற மயக்க செய்வான், மாந்திரத்தில் கெட்டிக்காரே வல்லமையில் வகுத்தவன் பேர் பெற்ற மாந்திரவாதி சிறப்பாக ஆண்டு வாரா மதையான சித்தனவன், மதையான சித்தன மகிமையுடன் ஆண்டு வாரா மதையானே மகிமையுடன் பற்பனேரி தன்னது ஊரதிலே மதையான சித்தனவன் தூதுகனியானாகவே ஆண்டு வருகிறான். ஆண்டு வரும் தூதுகனியான் மாந்திரிகத்துல கெட்டிக்காரன், வல்லமையை வகுத்தவன், மையும் உண்டு சிமிழும் உண்டு மயக்கு வைத்த பாடம் உண்டு, குட்டிமை ஏடு உண்டு. அப்பேற்பட்ட மாந்திரிகத்தில் கெட்டிக்காரன் வல்லவன் மதையான சித்தன். இந்த மதையான சித்தனவன் அப்படி மாந்திரவாதியை அழைத்து வந்து இந்த பொல்லாத தெய்வங்களை பூரா நல்லா புடிச்சு கெட்டி பச்சை கலையத்துல அடைச்சு கொண்டுட்டு போய் நாம கடல்ல கொண்டு விட்டுறணும் அப்படின்னு மனமதில எண்ணி மதையான சித்தனை வரவழைத்தார்கள். மதையான சித்தனும் ஆகட்டும் என்று சம்மதித்து, ஐயா பொல்லாத தெய்வத்தை அப்புறப்படுத்தணும்னு சொன்னா எனக்கு 1000 காசு தன்மானம் தர வேணும் என்றார். உடனே ஆகட்டும் என்று சம்மதித்து, அப்பா மாந்திரவாதி என்ன வேணாலும் நீ கேளு, உனக்கு அத்தனையும் தந்துருதேன், இந்த பொல்லாத தெய்வங்களை பிடிச்சு அப்புறப்படுத்தியே ஆக வேண்டும். இவர்கள் வந்த நாள் முதலாக ஊருக்குள்ள சிறிய குழந்தையில இருந்து வயதான முதியவர்கள் வரைக்கும் மாண்டு மடிந்தாலும் நிறைய பேர் ஊருக்குள்ள இருக்காம ஊரை காலி பண்ணி ஊரை விட்டே போயிட்டாங்க. அதனால இந்த பொல்லாத தெய்வத்தை பிடித்தடைக்க வேண்டும் என்று சொல்லு. ஐயா அங்க வாங்க, இந்த தெய்வங்களை பிடிச்சடைக்கணும்னா நான் கேட்கிற பொருட்கள் எல்லாம் நீங்க வாங்கி தரணும். என்ன வேணும் தெரியுமா? அட்டகும்போ 8 வேணும், அட்டகும்போ 8 வேணும், அட்டகும்போ 8 வேணும், 8 வேணும், 8 வேணும், 8 வேணும், 8 வேணும். அதுக்கு தேங்காய் 10 வேணும், 10 வேணும், 10 வேணும். அதுக்கு தேங்காய் 10 வேணும், 10 வேணும், 10 வேணும். ஆமையா சொல்லையா
கலசமது பச்சை நல்ல கலசமது பச்சை நல்ல கலசமது 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 21 எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் 21 எனக்கு வேணும் வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஆமையா சொல்லையா ஏ ஐயாவே எஜமானே அது மட்டும் காணாதையா எனக்கு பிச்சி பூ மாலை வேணும் ஐயா பிள்ளை மண்டை ஓடு வேணும் பச்சை நல்லி பச்சரிசி எடுத்தறிய 7 முட்டை அறுத்தறிய அவர் சேவல் பச்சை முட்டை 11 கன்னி கோழி எனக்கு வேணும் கழுகு நீர சேவல் வேணும் வில்வக்கா கும்பங்கப்பட்டி வில்வக்கா கும்பம்பட்டி நெய் நல்ல வேணும் ஐயோ பூ நல்ல புஷ்பங்களும் இத்தனை பொருட்களையும் இங்க சேகரிச்சு தந்திரானா அத்தனையும் வைத்தல்லவோ அந்த பொல்லாத தவதைய நான் அப்படியா அரைகட்டி அந்த தாளகுளம் நகரத்தில தெற்கு நல்ல மறுகாலுக்கும் தெற்கு மறுகால் கீழ்பக்கம் அள்ளி நல்ல கிடங்குலதான் அள்ளி நல்ல கிடங்குலதான் கொண்டு போய் தாழ்வேனையோ அள்ளி நல்ல ஐயாவே எஜமானே அட்டை கும்பம் 8 ஆமா அதுக்கு தேங்காய் 10 அட்டை கும்பம் 8 சரி. அதுக்கு தேங்காய் 10 ஐயா கும்பம் 8 தேங்காய் மட்டும் 10 சரி, பாரு என்ன ஐயா ஐயா பண்ணையார என்னய்யா கேட்டதை மட்டும்தான் நீங்க நான் எனக்கு வாங்கி தரணும் இந்த கணக்குல குறுக்க மறுக்க கேட்கப்படாது கணக்கு ஒதுக்கல ஐயா அதாவது 8 கும்பத்துக்கு 8 தேங்காய் சரி ஆனா 2 தேங்காய் எதுக்கு நான் பூஜை பண்ணும்போது விநாயகர் பூஜைக்கு ஒரு தேங்காயை உடைக்கணும் அப்ப இன்னொரு தேங்காய் யாருக்கு இன்னொரு தேங்காய் உன் தலையை சுத்தி ரோட்ல போட்டு உடைக்க அப்ப சம்பளம் யார்ட்ட வாங்குவாரு யா தலையை சுத்தினா உன் குடும்பத்து தலையெல்லாம் ஒன்னா சேர்ந்து சரி. உங்க மேலு காலெல்லாம் தடவி ஓஹோ. உங்க குடும்பத்தோட சுத்தி சரி. ரோட்ல போட்டு உடைக்க ஒரு திருஷ்டி உடைக்க ஆ. அப்ப சம்பளம் யார்ட்ட அப்ப அதுக்கு தேங்காய் அட்டை கும்பம் 8 தேங்காய் 10 சரியா போச்சா சரியா போச்சு பிச்சி பூ மாலை வேணும் சரி புள்ள மண்டை ஓடு வேணும் நான் பிள்ளை மண்டை உனக்கு எங்க போவேன் சுடுவாட்டுக்கு போ கட்டக்காரரை போய் சொல்லி ஓ மச்சான் ஆ. எங்க சுடுவாட்டுக்கு போறீரா இப்படி அவர் எதுக்கு பயப்பட மாட்டாரு எங்க இப்ப சுடுவாட்டுக்கு போயிட்டு வரும் பாக்கணும் எங்கேயாவது போசன முதலாளி அதாவது பிச்சி பூ மாலை வேணும் பிள்ளை மண்டை ஓடு வேணும் ஓடி வேணும் அது மட்டும் இல்ல ஆ. 21 பச்சைக்கலையம் வேணும் 21 பச்சை கலையா ஆமா வாங்கிட்டு வந்துருது எடுத்து எரிய ஆ. அதாவது அறுத்து எரிய 6 சேவல் 6 சேவல் ஆமா ஆ. எடுத்து எரிய 7 கடா 7 கிட்ட பச்சை முட்டை 11 வேணும் லக்கா முட்டை போதுமா லக்கா முட்டையும் பொண்டாட்டிட்ட கொண்டு கொடு வச்சுன்னு வச்சிருவா ஆமா ஆ. ஆனா எனக்கு என்ன வேணும் அதாவது கோழி முட்டை தான் வேணும் கன்னிக்கோழி முட்டை ஆமா சரி அது மட்டும் இல்ல வேற என்ன கன்னி கோழியும் ஒண்ணு வேணும் கன்னிக்கோழி வேணும் ஆமா அதுவும் கன்னி கோழி வெடக்கோழியா இருக்கணும் சாறு வச்சு குடிக்கணும் சாறு வச்சு சாறு வச்சு குடி என்ன வயிற்றுக்குள்ள ஒரே புண்ணா இருக்கலாம் அச்சுன்னு நல்லா இருக்கும். அப்ப சாறு வச்சு குடிக்க வேணுமில ஆமா ஆ. ஆ. அதனால சரி. அது மட்டும் காணாது ஆமா. எனக்கு கழுகு நிகர சேவல் ஒண்ணு வேணும் ஓ கழுகுன சேவல் ஆமா வெள்ளை சேவல் ஆவாது. வில்வக்கா ஆமா. கும்பம்பட்டிக்காய் ஆமா. நெய் ஆ. பூவு புஷ்பங்கள் ஆமா. பல வித எல்லாம் அனைத்தும் சரி புது தீப்பெட்டி
பச்சை நெல்லு பச்சரிசி சரி. இத்தனையும் தந்திராதான் ஆமா. உங்க பொல்லாத தெய்வத்தை பிடிச்சு அடைச்சு சரி. இந்த தாளைகுளமா நகரத்திலே ஆமா. தெற்கு மறுகாலுக்கு கீழ்பக்கம் கீழ்பக்கம். அலிக்கடங்கு அலிக்கடங்கு அள்ளிக்கடங்குகள் ஒண்ணு இருக்கு. இருக்கு. இந்த அள்ளிக்கடங்குக்குள்ள கொண்டுட்டு போய் ஆமா. பொல்லாத தெய்வத்தை தணிக்கணும் நாங்க. நான் தடித்துருவேன். ஆமா ஆளிக்கடங்கு ஆமா அந்த ஆளிக்கடங்குக்குள்ள கொண்டுட்டு போய் பொல்லாத தெய்வத்தை தணிக்க வேணும் என்று சொல்ல சொல்ல அப்படியே ஆகட்டும் என்று சம்மதித்து ஆமா. அத்தனை சாமான்களையும் தயார் செய்து வைத்து சரி. அந்த தேவதைகளில் பூரா பிடிச்சு அடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா. பூஜைகள் எல்லாம் முடித்து விட்டு பொல்லாத தெய்வத்தை பச்சை கலயத்திலே பிடித்து அடைக்கக்கூடிய வேளையிலே ஆமா. தூண்டில் காரனாகப்பட்டவர் ஆமையா. ஏது செய்கிறாள் தெரியுமா? என்ன செய்ய? தூண்டில்காரன் குறுங்களஞ்சி குறுங்களஞ்சி தெய்வம் தானே குறுங்களஞ்சி தெய்வத்துக்கு உடம்பெல்லாம் ஒரே வங்கு. அதான் கேட்டேன். வங்கு வங்கா இருக்கு. இருக்கு. அப்போ உடம்பெல்லாம் குறுங்களஞ்சி தெய்வத்துக்கு ஒரே வங்கு பத்தி ஆமா. நொண்டி நொண்டி அங்கும் இங்குமாக திருவி திருவி கொண்டு நிற்குகிறது. ஆமா 21 தெய்வத்துல புடிச்ச அம்பட்டையும் பச்சை கலையத்துக்குள்ள அடைச்சிட்டா இந்த வங்கு பத்தின தெய்வம் இருக்கு பாரு குறுங்களஞ்சி. அவர் நொண்டி நொண்டி அங்கு இங்கும் போகாம நின்று கொண்டு அந்த தேவதைய பிடிச்சு அவனால கட்ட முடியல. அடைக்க முடியும். ஆமா கடையிலே கட்ட முடியாமல் என்று மற்ற தெய்வங்களை எல்லாம் பிடிச்சு கட்டினான் மாந்திரவாதி. இந்த குறுங்களஞ்சி தெய்வத்தை தான் நம்ம கடைசியில கட்ட வேணும். இந்த குறுங்களஞ்சி தெய்வம் ஒரே வங்கா இருக்கு. அந்த வங்க விட நுண்டி நுண்டி அங்கங்கும் ஓடுகிறது. இதால எங்க ஓடிட முடியும்? என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு மனசுல எண்ணிக்கொண்டு அதாவது தூண்டில்காரன் குறுங்களஞ்சி இவன் இதால என்ன பண்ண முடியும் அப்படின்னு மற்ற தெய்வங்களை பிடிச்ச அடப்போம். அதுக்கப்புறம் இதை கடைசியில பாத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி அவன் 21 தெய்வத்தையும் நம்ம பிடிச்சடைக்க வேணும் என்று பற்பனேரி ஊருக்குள்ள அந்த மதையான சித்தனவே அப்படியா வந்தல்லவோ பிடிச்சடைக்கும் வேளையில இந்த குறுங்களஞ்சி தெய்வம் அது எங்கே எங்கே வருவதானா? அடே மாந்திரவாதி அம்பட்டு தெய்வங்களையும் பிடிச்சு பச்சை கலையத்திலையா பிடிச்சு அடைக்க இருடா உன்னை நான் வச்சுக்கிடுதேன் என்று குறுங்களஞ்சி ஒரே ஒரு ஓட்டமாக அவர் எங்கே எங்கே வாராரானா? ஓட்டமும் பெருநடையோ ஓடோடி வாராரே குறுங்களஞ்சி சாமி அது பற்பனேரி ஊருக்குள்ளே அந்த மாந்திரவாதி விடதில மாந்திரவாதி அழைப்பதை போ தன் மனைவியத்தான் தானே எல்லோ என்னை கதவத்தானே தட்டுவாரா கதவத்தானே தட்டுவாரா மனைவியத்தான் அழைக்காரே கதவத்தானே மனைவியத்தான் குறுங்களஞ்சி சாமி சும்மா இருந்ததா? நேர நொண்டி நொண்டி போய் ஓட்டமும் பெருநடையுமா ஓடி வந்து பற்பனேரி ஊருக்குள்ள மாந்திரவாதி வீட்டுல மாந்திரவாதி தன் மனைவி அழைப்பது போலே போய் கதவை தொட்டினது. ஆமா கதவை தட்டின உடனே மாந்திரவாதி தான் வந்துட்டார் போலுக்க. நாம் கணவன் வந்து விட்டார் என்று சொல்லி மதையான சித்தன் வந்துட்டான் போலுக்கன்னு சொல்லி மனைவியாகப்பட்டவா அதாவது ஒரு கை குழந்தைக்கு நிறமாத்த கற்பனையாக இருக்குகிறார். அப்ப நிறமாத்த சூலியா இருந்தவா 2 கட்ட வேலையில வந்துட்டாரே அப்படின்னு இருந்தாலும் கணவன் வீடு தேடி வந்துட்டாரு அப்படின்னு கதவை திறந்தா. கதவை திறந்த உடனே குறுங்களஞ்சி பார்த்தது அந்த மாந்திரவாதி மனைவி நீதானே என்று குறுங்களஞ்சி தெய்வமானது மாந்திரவாதி மனைவியை சென்று ஒற்றே அடி அப்படி
ஒத்தே அற யார மனைவிய அப்படியா? மந்திரவாதி மனைவிய நீங்க ஈஸியா பொண்டாட்டி தான் அடிச்சு போடுதீங்க. நேரி எங்க வந்து எப்ப என்ன சொல்லுதா என்ன சொல்ற நீ? ஒற்றே அடி அடித்து அடிச்ச வேளையிலே மாந்திரவாதி மனைவியானவா சட்டென்று கீழே விழ இந்த குறுங்களஞ்சி தெய்வம் சும்மா விட்டுதா? அது என்ன செஞ்சது தெரியுமா? சாம நாடு நல்ல சாமம் போல சாமம் போல சதிசாம வேளையில வேலையில மாந்திரவாதி மனைவியைத்தான் கொன்றதோரி குறுங்களஞ்சி உருகளஞ்சி குறுங்களஞ்சி தெய்வமாது தெய்வமாது குடலத்தானே உருகுதாரே 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 மாலையாக போடுதாரே உருகுதாரே அப்படியே மாலையாக போட்டு கொண்டு போட்டுக்கொண்டு எங்கே எங்கே வாரானா வாரானா பற்ப நேரி தனை கடந்து தனை கடந்து தாழ ஓணம் ஊருக்குள்ள ஊருக்குள்ள அடே அடே மாந்திரவாதி ஆந்திரவாதி எங்களோட தெய்வங்களை புடிச்சு நீ எங்களையா பச்சை கலையத்துல அடைக்க? அடே மதையான சித்தா, ஏ மாந்திரவாதி, உன்னோட மனைவிய போய் அடிச்சு கொன்று குடல பிடுங்கி மாலையா போட்டு வந்திருக்கேன் பாரு என்றார். அட பாவி சண்டாள தெய்வமே, அதாவது இப்படி குடலை பிடுங்கி மாலையா போட்டு விட்டு வந்து விட்டேன், ஒன்னு இனிமே சும்மா விட மாட்டேன், தொலைச்சு கட்டிடுவோம்னாரு. உடனே பார்த்தார், மரியாதையாக போய் இந்த குறுங்களஞ்சி தெய்வம் சொல்லுகிறது, மரியாதையா ஓடி பேரு, இல்லன்னா உன்னைய சும்மா விட மாட்டேன் என்று சொல்ல. அட சண்டாள தெய்வமே, என்னுடைய குடியவே கெடுத்து போட்டிய என்று மனமதிலே எண்ணிக்கொண்டு எல்லா தெய்வத்தையும் அவுத்து விடல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உடனே ஆகட்டும் என்று அந்த மதையான சித்தனவன் தெய்வத்தையும் ஊரணி கரையதில வந்தல்லவோ தாளமரம் தன்னாதில வேம்பு பக்கத்தில வேப்பமரம் கொப்பதில கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் ஊரணி கரையிலே வந்து தெய்வங்கள் எல்லாம் அவுத்து விட்டுட்டு அப்படி ஊரணி கரை பக்கம் வந்து தாழை மரமும் வேம்பும் இருந்த இடத்திலே அந்த வேப்ப மரத்து கொப்பதில தன் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் இனி சும்மா விடாது இந்த குறுங்களஞ்சி, நம்மளை எடுத்து சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருவாரு அப்படின்னு சொல்லி வேப்ப மரத்திலே தொங்க விட்டு எஜமான் வீட்டுக்கு போய் கொடுத்து வெகுமதியை வாங்கி கொண்டு தன் ஊரு போய் சேர்ந்து மனைவியை பார்க்குகிறார். அப்படி மனைவி பார்க்கும்போது மனைவி மாண்டு மடிந்திருப்பதை கண்டு தன்னை அடித்த அலறி புலம்பி கொண்டு அழுது, அந்த தெய்வமானது பொல்லாத தெய்வமாச்சே, சொன்னதை செஞ்சு போட்டுச்சே, என் குறுங்களஞ்சி வங்கு வெத்தி தெய்வம் நொண்டி தெய்வம்னு நினைச்சோமே, நம்ம குடும்பத்தைவே கருவழிக்க வந்த தெய்வமாச்சே, இனி நமக்கு மாந்திரவாளி தொழில் வேண்டாம், நாக்க பிடுங்கணும் நல் உயிரை மாய்க்க வேணும் என்று மனைவியோடு மாந்திரவாதி நாக்க பிடுங்கி நல் உயிரை மாய்க்க இந்த தெய்வமானது உடனே பார்த்தார். வானாமலை எஜமான் பார்த்தோ குளிர் காய்ச்சல் குறையவே இல்லை, பழையபடி மேல சஞ்சலப்பட்டு இன்னும் நமக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருதுன்னா என்ன செய்வோம் என்று மன வருத்தங்களை கொண்டு இப்படி இருந்தோமானா நம்ம உடல் கெட்டு போகுமே என்று அவர் எங்கே வருகிறார் தெரியுமா? இந்த பொல்லாத தெய்வத்துக்கு நாம கொடை போட்டு கொடுக்கணும். கொடை போட்டு கொடுக்கணும்னா பிடிமண் எடுக்க வேண்டும். எங்க வந்து கேட்க முடியும் என்று மனமதியில எண்ணிக்கொண்டு எங்கே எங்கே வாராரானா நாங்கு நேரி ஊரதில தேரடி மாடனுக்கு ஆடுங்கூலம் தெய்வமாக வாக்கு சொல்லி வரம் கொடுக்கும் ஆசாரிய தான் அழைத்து ஐயாவே ஆசாரிய அருமையுடன் வார்த்தைகளோ